தலைகளை தாழ்த்தி பிரார்த்தனை செய்வோம். எங்கள் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் ஞானமும் உம்முடைய சமூகத்தில் எப்பொழுதும் பிரீதியாக இருப்பதாக. ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை நாம் ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் மொழிந்த 5 வார்த்தைகளை நாம் சிந்தித்திருக்கிறோம். ஒவ்வொரு வார்த்தையினுடைய மைய பொருள் என்ன என்பதை நாம் ஒரு விசை தெரிந்து கொண்டு அடுத்த வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்வோம். இயேசு சிலுவையில் மொழிந்த முதல் வார்த்தையினுடைய மையப்பொருள் மீட்பு. 2வது வார்த்தையினுடைய மையப்பொருள் முதல் வார்த்தையினுடைய மையப்பொருள் மன்னிப்பு. 2வது வார்த்தையினுடைய மையப்பொருள் மீட்பு. 3வது வார்த்தையினுடைய மையப்பொருள் இணைப்பு, தாய்க்கும் மகனுக்கும் உள்ள ஒரு இணைப்பு. 4வது வார்த்தையினுடைய மையப்பொருள் தவிப்பு. 5வது வார்த்தையினுடைய மையப்பொருள் வேர்ப்பு. சகோதர தாகமாயிருக்கிறேன் என்று அவர் பிரசங்கம் பண்ணார். 6வது வார்த்தை என்னுடைய மையப்பொருள் முடிப்பு. இந்த 5, 6, 7 வார்த்தைகளில் இந்த முடிப்புங்கிறத அப்படியே சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். இயேசு சிலுவையில் மொழிந்த 6வது வார்த்தை முடிந்தது. யோவான் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், ஒரே ஒரு வசனம்தான். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். முகவுரையாக ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். 4 சுவிசேஷங்களிலும் இயேசுவின் சிலுவை மரணம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 4 சுவிசேஷத்திலும். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தில், தயவுசெய்து உங்கள் வேத புத்தகம் இருந்தால் திறந்து பாருங்கள். மத்தேயு 27:50. இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மார்க்கு 15ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில் இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் யோவான் மாத்திரம் வேறு வித்தியாசமாக அவர் பதிவு செய்கிறார். யோவான் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் இப்போ நம்ம வாசித்தோம் இல்லையா? இயேசு முடிந்தது என்று சொல்லி, இதுக்கு முன்னால் உள்ள நற்செய்தி நூல்களில் இந்த வார்த்தை பதிவு செய்யப்படவில்லை. இயேசு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். முடிந்தது என்ற சொல் மிக சிறிய சொல், ஆனால் இது ஒரு சிறப்பான சொல். லெனார்ட் ரோன்ஹில் என்ற ஒரு இறையியல் ஆசிரியர், the greatest word ever uttered by a greatest man that ever lived என்று அவர் எழுதியிருக்கிறார். உலகத்தில் வாழ்ந்த மனிதர்களில் தலை சிறந்த மனிதர் உச்சரித்த தலை சிறந்த சொல். the greatest man ever uttered the greatest word. அதான் என்ன வார்த்தை? முடிந்தது. முடிந்தது என்பது தமிழ் வார்த்தை இல்லையா? ஆங்கிலத்தில் நம்ம என்ன சொல்லுவோம்? finished. ஆனால் கிரேக்க மொழியில் டெஸ்டலாய், இது புரியாத ஒரு சொல்லு தான், தெரிஞ்சு வச்சுங்க. கிரேக்க சொல் என்ன சொல்லுன்னா டெஸ்டலாய் என்று சொல்லப்படுகிறது. இதன் பொருள் இட் இஸ் பெர்ஃபெக்ட்லி டன் அண்ட் இட் நீட்ஸ் நோ மோர் கரெக்ஷன். நேர்த்தியாக நிறைவு பெற்றது, இதுக்கு எந்த ஒரு கரெக்ஷனுமே தேவையில்லை. இன்னொரு பொருள் என்னென்னா
இட் இஸ் பெய்டு, செலுத்தி ஆயிற்று. இட் இஸ் பெர்ஃபார்ம்டு, நிறைவேற்றி ஆயிற்று என்று இன்று பல விளக்கங்கள் இந்த முடிந்தது என்ற சொல்லுக்கு தரப்படுகிறது. ஒரு கிராமத்தில் இதே போல் மும்மணி ஆராதனை நடந்து கொண்டிருந்தது. கிராமங்களில் ஆயர் இருக்க மாட்டாங்க, கிராம ஊழியர் தான் இருப்பார். அவர் ஒவ்வொரு வசனமாக அவர் தியானித்து கொண்டு வர சொல்ல, இந்த ஆறாவது வசனம் வந்தோடனே, என்ன வசனம்? இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று வாசித்த உடனே டக்குன்னு ஒரு ஆள் எழும்பி ஒரு வார்த்தை சொன்னார், சோலி முடிஞ்சது. முடிந்தது என்ற வார்த்தைக்கு அவர் கொடுக்கிற விளக்கம் சோலி முடிஞ்சது. ஆனால் அப்படி அல்ல. முடிந்தது என்று சொல்பவர் முடிவே இல்லாதவர். வாசிக்கலாம். தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அவர் ஜீவன் உள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் நிற்கும். சோலி முடிஞ்சது கிடையாது, முடிவு பரியந்தம் நிற்கும். இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனுடைய மகிமையை வெளிப்படுத்தும் அந்த வசனம். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் எல்லாருக்கும் தெரிந்தது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். முடிவே இல்லாதவர். இதுதான் இந்த முடிந்தது என்ற வார்த்தையினுடைய உண்மையான அர்த்தம். ரெண்டாவது, எவைகளை வெற்றிகரமாக இயேசு நிறைவேற்றி முடித்தார் என்பதை நாம் சிந்திக்கலாம். H.A. கிருஷ்ணபிள்ளை அப்படின்னு ஒரு தமிழ் கவிஞர், நீங்கள் ஹைஸ்கூலில் படிக்க சொல்ல அவருடைய கவிதைகளெல்லாம் நீங்கள் கற்றுருப்பீங்க, மனப்பாடம் கூட செய்திருப்பீங்க. அவர் இரட்சணிய கவிஞர் என அழைக்கப்படுகிறார். அவர் எழுதிய இரட்சணிய யாத்திரிகம் என்ற நூலில் இந்த 6வது இயேசு சிலுவையில் மொழிந்த 6வது வார்த்தையை பற்றி மிகவும் சிறப்பாக ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். எத்தனை பேர் இதை படிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரில. சகோதரர் அவர்கள் அதை டிஸ்பிளே போடுவாங்கன்னு நினைக்கிறேன். முடிந்தது சஞ்சலம். அவர் கவிதை எழுதுகிறாரு 6வது வார்த்தையை பற்றி. முடிந்தது சஞ்சலம், முடிந்தன பாடுகள். சிறப்பாக அவர் கவிதை எழுதுகிறார். முடிந்தது சஞ்சலம், முடிந்தது பாடுகள். எதெல்லாம் முடிஞ்சது? இயேசு கிறிஸ்துவின் சரீர பாடுகள் முடிந்தது. சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 12லிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய பாடுகள் சங்கீதக்காரர் மிகவும் தீர்க்கமாக எழுதி வைத்திருக்கிறார். வேத புஸ்தகத்தில் எடுத்துட்டிங்களா? இயேசு கிறிஸ்து மரண தண்டனைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட பிறகு சுமார் 300 போர் செய்வர்கள் இயேசு கிறிஸ்துவை சூழ்ந்து கொண்டு துன்புறுத்தினார்களாம். வரலாறு சொல்லுகிறது. 300 பேர் சேர்ந்து ஒரு ஆளை அடித்து நொறுக்குனாங்கன்னா எப்படி இருக்கும் பாருங்கள். அவர் நிலைமை என்ன இருக்கும்? பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் இதை வைத்து தான் ஒரு சினிமா எடுத்திருந்தாங்க. அதை பார்த்திங்கன்னா அப்படியே உருகாத நெஞ்சும் உருகிறோம். அப்படி 300 பேர் சேர்ந்து ஒரு மனிதனை அடித்து நொறுக்குகிற அந்த சம்பவத்தை சங்கீதத்தில் எழுதியிருக்கார் பாருங்க. 22ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்திலிருந்து, அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது,
பாசான தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது. பீறி கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல் என்மேல் தங்கள் வாயை திறக்கின்றன. தண்ணீரை போல ஊற்றப்பட்டேன். என் எலும்புகளெல்லாம் கட்டுவிட்டது. என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்கள் நடுவே உருகிற்று. என் பலன் ஓட்டை போல காய்ந்தது. என் நாவு மேல் வாயோடே ஒட்டி கொண்டது. என்னை மரணத்தூளிலே போடுகிறீர். நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது. பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது. என் கைகளையும் கால்களையும் உருவ குத்துகிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதுதான் சஞ்சலம். அந்த கவிஞர் எழுதுகிற சஞ்சலம் முடிந்தது. இன்னொரு வசனம் பாருங்கள். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தோன்னா அநேக தடவை நாம் இதை வாசித்திருக்கிறோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவிக்கிறவருமாய் இருந்தார். இயேசு சிலுவையில் மரித்ததன் மூலம் சரீர பாடுகள் நிறைவேறிற்று. இதைத்தான் கிருஷ்ணபிள்ளை கவிஞர் முடிந்தது சஞ்சலம் முடிந்தது பாடுகள் என்று அவர் ஒரே லைனில் எழுதிட்டார். அடுத்த லைன் பாருங்கள். முடிந்தது வறுமை நோய், முடிந்தது சிந்தனை. முடிந்தது வறுமை நோய். சமுதாயத்திலே காணப்படுகின்ற வறுமை எங்கே எழுதப்பட்டிருக்கிறது? ஏசாயா 42ஆம் அதிகாரம் முதல் 7 வசனத்தில் தரித்திரருக்கு நற்செய்தி கூறுதல், இருதயம் நறுங்குண்டவர்களை திடப்படுத்துதல், சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலை, வியாதியில் இருக்கிறவர்களுக்கு, சாசின் பிடியில் இருக்கிறவர்களுக்கும் விடுதலை. இவங்கெல்லாம் எதில் இருக்கிறவங்க? வறுமையில் இருக்கிறவர்கள். வறுமை நோய் சமுதாயத்தில் காணப்படுகிறது. இவை அனைத்தையும் விடுவிப்பதற்கு, இவற்றிலிருந்து விடுதலை தருவதற்காகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். வந்து அவர் நிறைவேற்றினார். அந்த ஊழியம் முடிந்தது என்று 2 வார்த்தையில் எழுதியிருக்கிறார். இயேசு ஊழிய காலத்திலே கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் சுற்றி திரிந்து ஊழியம் செய்தார். அப்போது தரித்திரருக்கு விடுதலை, வியாதியஸ்தரை குணமாக்கினார், பாவப்பிடியில் இருந்தவர்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை, பிசாசின் பிடியில் இருந்தவர்களுக்கு கட்டுகளிலிருந்து விடுதலை என அனைத்தையும் கொடுத்தார். தரித்திரருக்கு முடிந்தது வறுமை நோய். அடுத்தது முடிந்தது சிந்தனை. பிதாவின் சித்தத்தை முடிப்பதற்காக அவர் இந்த உலகத்திலே பிதாவால் அனுப்பப்பட்டவர். இயேசு பிதாவால் அனுப்பப்பட்டவர். அந்த சிந்தனை முடிந்தது. எங்கே எழுதப்பட்டிருக்கிறது? நமக்கு தெரியும் பிதாவின் சித்தம் என்ன என்பது. ஏசாயா யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைம்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவத்திலிருந்து விடுதலை தரும்படியாக இது பிதாவினுடைய சித்தம். பாவத்திலிருந்து ஒரு மனிதனுக்கு விடுதலை வேண்டுமென்றால் இரத்தம் சிந்தப்பட வேண்டும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. எனவே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்துவதைப் போல உலகத்திலே அனுப்பப்பட்டார். உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டி என்று யோவான் ஸ்நானகனால் சுட்டி காட்டப்பட்டார். அது முடிந்தது. கிறிஸ்துவுடைய பிதாவினுடைய சிந்தனையை அவர் நிறைவேற்றினார். அடுத்த லைன் பாருங்கள். முடிந்தது தீர்க்கர் சொல். தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேற்றி முடித்தார். என்ன தீர்க்க தரிசனங்கள்? இயேசுவை குறித்ததான அநேக தீர்க்க தரிசனங்கள். ஆதியாகமம் 3:15, கலாத்தியர் 4:5 அவர் ஸ்திரியின் வித்தாயிருப்பார் என்ற தீர்க்க தரிசனம் நிறைவேறி முடிந்தது. கன்னியின் வயிற்றில் பிறப்பார்
ஏசாயா 4:14 என்ற தீர்க்க தரிசனம் நிறைவேறி முடிந்தது. மத்தேயு 1:15 தீர்க்க தரிசனம் நிறைவேறி முடிந்தது. யூதாவில் உள்ள பெத்லகேமிலே தோன்றுவார் மீகா தீர்க்கதரிசி 5:2 எழுதியிருக்கிறார். மத்தேயு 2:6 எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 2:42 எழுதப்பட்டிருக்கிறது. இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் இயேசுனுடைய வாழ்வின் மூலமாக நிறைவேறி முடிந்தது. அவர் தாவீதின் வேராயிருப்பார். 2 சாமுவேல் 2:12-13 நாம் இதை வாசிக்கிறோம். ரோமர் 1:3 அதிலேயும் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் பிறக்கும் முன்பே பெயரிடப்படுவார். இயேசு பாலகனாக பிறக்கும் முன்னாலே பெயர் வச்சிட்டாங்கல்ல, எழுதப்பட்டிருக்குல்ல. எங்கே எழுதப்பட்டிருக்கு? ஏசாயா 49:1, மத்தேயு 1:21 அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார்கள். அவர் இம்மானுவேல் என்று அழைக்கப்படுவார். அவர் பிறக்க முன்னாலே பெயர் வச்சிட்டாங்க. அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிவிட்டு அவர் யூதா கோத்திரத்தின் சிங்கமாய் இருப்பார். ஆதியாகமம் 49:10, வெளிப்படுத்தல் 5:5 இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறி முடிந்தது. ஸோ முடிந்தது தீர்க்கர் சொல். அடுத்தது முடிந்தது முன்குறி. முன்னால் குறிக்கப்பட்ட காரியங்கள் அனைத்தும் நிறைவேறி முடிந்தது. அடுத்த லைனில் கவிஞர் என்ன எழுதியிருக்கிறார் பாருங்கள். முடிந்தது கருகிய கர்மம் முற்றுமே. முடிந்தது கருகிய கர்மம். மத்தேயு 5:17 கொஞ்சம் தயவுசெய்து உங்கள் பைபிள் எடுங்க, அப்போ தான் உங்களுக்கு தூக்கம் வராது. பைபிள் எடுத்து தரங்க. யூ கைண்ட்லி ஓப்பன் யுவர் பைபிள். நியாய பிரமாணத்தை ஆகிலும் தீர்க்க தரிசனையாகலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதையுங்கள். அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன் என்று ஏசாமியே தன்னுடைய வாயால் சொல்லுகிறார். முடிந்தது கருதிய கர்மம். இன்னும் யோவான் 10:10 திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறானே ஒழிய வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு உயிர் உண்டாக்கியிருக்கவும் வாழ்வு பூரணப்படவும் வந்தேன் என்று சொல்கிறார். இதுதான் இயேசுனுடைய கர்மம், அவருடைய பணி, திருப்பணி. முடிந்தது கருதிய கர்மம். அடுத்த லைன் பாருங்கள். அடுத்த பேராகிராஃப், அடுத்த சரணத்தில் முடிந்தது பாவ விமோசன பலி. அப்போது இந்த கவிஞர் வேத புத்தகத்தை எப்படி முழுசுமாக அலசி ஆராய்ந்து கவிதை எழுதியிருக்கார் பாருங்கள். முடிந்தது பாவ விமோசன பலி. இந்த பலி செலுத்துகிற ஒரு பண்பு பழக்கம் யூதர்களிடத்தில் அந்த காலத்திலிருந்து இருந்துச்சு. ஆபேல் ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தினார் என்று ஆதியாகமம் 4:4 எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 4:4 ஆபேல் தீர்க்கதரிசி ஆபேல் ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தினார். ஆபிரகாம் தன் மகனாகிய ஈசாக்கை மோரியா மலையிலே போய் பலி செலுத்துவதற்காக அவர் ஆயத்தமாகி செல்கிறார். ஆனால் தன்னுடைய மகனை அவர் பலி செலுத்தலை, அங்கே ஒரு ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தினார். யாத்ராமத்தில் இஸ்ரேல் மக்கள் பஸ்காவை ஆசரிக்கும்படியாக பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தினார்கள். பலி செலுத்த வேண்டும் என்ற நியாயப்பிரமாணத்தின்படி அவர்கள் பலி செலுத்தினார்கள். எருசலேம் தேவாலயத்தில் ஒரு நடைமுறையில் இருந்துச்சு. ஏன்னா அந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே என்ன செய்கிறாங்க? பாவம் செய்கிறார்கள். பாவத்திற்கு பரிகாரம் கண்டிப்பாக செய்யணும். அப்போ தான் இந்த உலகத்தில் நாம் என்ன செய்ய முடியும்? நிர்மூலமாகாமல் வாழ முடியும் என்ற நியதி பழைய ஏற்பாட்டில் இருந்தது. அதனால் எருசலேம் தேவாலயத்தில் பாவ மன்னிப்புக்கான ஒரு பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி என்று காலையும் மாலையும் ஆசாரியர்கள் பலி செலுத்திக்கிட்டே இருப்பாங்களாம். ஆடுகளையும் மாடுகளையும் பலி செலுத்திக்கிட்டே இருப்பாங்களாம். அங்கே என்ன செய்யுமா? இரத்த ஆறு ஓடிக்கொண்டே இருக்கும். இந்த பலி செலுத்துவதை இயேசு கிறிஸ்து தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து அந்த பலி செலுத்தும் அந்த காரியத்தை அவர் முடித்து வைத்து விட்டார். அதனால தான் கவிஞர் என்ன எழுதுகிறாரு? முடிந்தது பாவ விமோசன பலி.
இனிமேல் நம்ம பலி செலுத்த வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் இன்னும் பாருங்கள், தொடர்ந்து புறமதஸ்தர்கள் தான் பாவம் போனன்ட்டு ஆடுகளையும் மாடுகளையும் கோழிகளையும் போய் பலி செலுத்துகிறாங்க. சிலர் பூக்களை பலி செலுத்துகிற மாதிரி படைக்கிறாங்க. சிலர் தேங்காயை உடைச்சி பலி செலுத்துகிற மாதிரி அவங்க செய்கிறாங்க. ஆனால் ஏசாமி க்ளீனாக சொல்லிட்டார், குற்ற நிவாரண பலி என்ன செய்யுச்சு? முடிந்தது. அடுத்தது பாருங்கள், அடுத்த லைனில் முடிந்தது பழமர சடங்கு. இந்த பழமர சடங்குன்னா என்ன தெரியுங்களா? ஏதேன் தோட்டத்தில் அதான் இருக்குது ஒரு பழம், நன்மை தீமை அறியத்தக்க மரத்தினுடைய கனி. அந்த கனியை கீழ்ப்பணியாமையின் மூலமாக ஆதாமும் ஏவாளும் புசித்தார்கள் இல்லையா? அதன் மூலமாக ஏற்பட்ட சாபம், பாவம் பிரவேசித்தது, மரணம் உண்டாயிற்று என்றெல்லாம் வேதத்தில் நாம் அறிகிறோம். இது முடிவுக்கு வந்தது. அடுத்தது பாருங்கள், ரட்சை மொய்ப்புற முடிந்தது ஜீவியம். இதிலிருந்து நமக்கு விடுதலை தரும்படியாக ரட்சிப்பை ஆண்டவர் கொடுக்கும்படியாக வந்து அதை முடித்து வைத்தார். அப்போ எவ்வளவு காரியங்களை இந்த கவிஞர் எழுதியிருக்கிறார் பாருங்கள். எல்லாம் ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த 6ஆம் மொழிக்கு 6ஆம் வார்த்தைக்கான விளக்கங்கள், கவிதை முடிந்தது. இந்த முடிந்தது என்ற சொல் வார்த்தை மூலம் நாம் பெறுகிற நன்மைகள், இதை பார்த்து விரைவாக முடிவு செய்யலாம். முதலாவதாக புதிய துவக்கம். முடிந்தது என்ற மொழியின் மூலமாக ஒரு புதிய துவக்கத்தை நாம் பெறுகிறோம். எப்படி? புதிய ஜெபம். ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த குடும்ப ஜெபம் உண்டு. சொல்லுங்கள். ஆமாம், கடகடன் எல்லாம் சொல்லுவோம். கடைசியில் எப்படி முடியுது? ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் உம்முடையவைகளே. ஆனால் புது ஜெபம் என்ன தெரியுமா? இப்போது இயேசுசாமியினுடைய மரித்து உயிர்த்தலுக்கு பிறகு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் செபிக்கிறோம் பிதாவே அப்படி நம்ம ஜெபம்ன்றோம்ல, இந்த ஒரு புதிய துவக்கத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். எதன் மூலமாக? இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பணி முடிந்ததன் மூலமாக நாம் பெற்றிருக்கிறோம். புதிய ஜெபத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ரெண்டாவது, புதிய விசுவாசத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அப்போஸ்தல விசுவாசத்தை நம்ம சொல்கிறோமா? அதில் என்ன சொல்கிறோம்? மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். அங்கே உயிர்த்தெழுதலை நம்ம விசுவாசிக்கிறோம். அதுக்கு முன்னாலெல்லாம் உயிர்த்தெழுதலை பற்றி அவர்களுக்கு விசுவாசம் கிடையாது. இந்த புதிய விசுவாசத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். மூன்றாவதாக, முடிந்தது என்ற சொல் மூலமாக ஒரு புதிய மார்க்கத்தை அவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். திருவிருந்து ஆராதனையில் நேற்று கூட நம்ம திருவிருந்து ஆராதனையில் கலந்து கொண்டோம். அதிலே சொல்லப்படுகிற ஜெபம், பரிசுத்த பிதாவே, உமது கிருபாசன தண்டையில் பிரவேசிப்பதற்கு புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உமது அருமையான குமாரனின் இரத்தத்தினாலே எங்களுக்கு உண்டு பண்ணினீர். ஒரு புதிய மார்க்கத்தை இந்த முடிந்தது என்ற சொல்லிற்கு பிறகு நாம் பெற்றிருக்கிறோம். என்னெல்லாம் சொல்லுங்கள்? புதிய துவக்கம், புதிய ஜெபம், புதிய விசுவாசம், அடுத்தது புதிய மார்க்கம். தொடர்ந்து பாவ மன்னிப்பை நாம் பெறுகிறோம். பாவ மன்னிப்பு, சமாதானம் என்ற புதிய மார்க்கத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த லெந்து காலத்தில் அடிக்கடி சொல்லப்படுகிற தியானிக்கிற வசனம் மத்தேயு 11:28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாம் என்னிடத்தில் வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்ற அந்த ஒரு அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இது ஒரு புதியது. பழைய காலத்தில் என்ன செய்வாங்க? பலி செலுத்துவாங்க.
பாவ நிவாரண பலி. இப்போ அது கிடையாது. நம்ம இயேசுவிட்ட வந்து நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்தால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டு நாம் பாவ மன்னிப்பு பெறுகிறோம், சமாதானம் பெறுகிறோம். 1 தீமோத்தேயு 1:15 பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நாமும் நம்முடைய குடும்பத்தாரும் இதை விசுவாசித்தோமானால் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுவோம். அடுத்தது முக்கியமானது, புதிய மார்க்கம் என்ன? குணமாக்கும் வல்லமையை கொடுக்கிறது இந்த புதிய மார்க்கம். ஏசாயா 53:5 நம்ம வீடுகளெல்லாம் அந்த வசனத்தை வச்சுருக்கிறோம் இல்லையா? நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமத்தை நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். யாராவது ஒருத்தர் வியாதியில் இருந்தால் நம்ம இந்த வசனத்தை சொல்லி தான் ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவரே உம்முடைய தழும்புள்ள கையை இந்த சகோதரன் மீது வைத்து அல்லது இந்த சகோதரி மீது வைத்து சுகம் தாரும் என்ற ஒரு புதிய மார்க்கத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் இல்லையா? இந்த அனுபவத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இன்னொரு வசனம் 1 யோவான் 2:1 நமக்காக பரிந்து பேசும் புதிய மார்க்கத்தை அவர் தந்திருக்கிறார். ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்து தன்னுடைய பணிகளை நிறைவு செய்து பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அவர் சும்மா இருக்கலைங்க. பிதாவினுடைய வலது பார்சத்தில் அமர்ந்திருந்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஐயோ என் பிள்ளை, என் சாயலில் படைக்கப்பட்ட பிள்ளை, என்னுடைய மகன், என்னுடைய மகள் என்று முத்திரிக்கப்பட்ட பிள்ளை இப்படி போகிறானே, வழி விலகி போகிறானே, சீர்கெட்டு போகிறானே என்று பிதாவினிடத்திலே மன்னிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். வசனத்தை நோட் பண்ணிக்கிட்டீங்களா? 1 யோவான் 2:1. இன்னொரு வசனம், இதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஒரு நம்ம ஃப்ரைடே, நம்ம ரைட், ஐம் சாரி, வெனஸ்டே ஒரு மியூசிக் கான்சர்ட் நமக்கு இதில் நடந்துச்சு இல்லையா? அதில் ஒருத்தர் பிரசங்கம் பண்ணார், ஜோயல் தாமஸ். அவர் இந்த வசனத்தை, அதனுடைய முக்கியத்துவத்தை சொன்னார். 1 பேதுரு 2:21. எடுங்க, பைபிள் எடுங்க, குறித்து வைங்க. இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடியை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை வைத்து போயிருக்கிறார். ஆண்டவர் ஒரு மாதிரியை வைத்து போயிருக்கிறார். ஒரு மாதிரி இல்லை, ஒரு ரோல் மாடல். என்ன மாடல்? அந்த அவருடைய அடிச்சுவடியிலே நாம் பின்பற்றி நடக்க வேண்டும் என்ற ஒரு புதிய மார்க்கத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, முடிந்ததுன்னு எல்லாம் முடிஞ்சு போச்சு, சோலி முடிஞ்சது, அப்படி கிடையாது. இவ்வளவு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக வேத வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. வேத வசனங்கள் உயிருள்ளவை. நாம் வேத வசனத்தை வாசித்து தியானிக்கும்போது அவை ஜீவனாய் இருக்கிறது, நமக்குள் ஜீவனை உண்டாக்குகிறது, ஆவியினால் நிரப்புகிறது, நம்மை உற்சாகப்படுத்துகிறது. தொடர்ந்து நாம் இந்த உலகத்திலே ஆவியிலே அனுள்ள மக்களாக காணப்படும்படியாக நமக்கு உயிரூட்டுகிற வசனங்களாக காணப்படுகிறது. முடிவுரையாக ஒரு சில காரியங்களை நான் சொல்கிறேன். இயேசுவின் சரீர பாடுகள் முடிந்தது. சஃபரிங்ஸ் ஆஃப் ஜீசஸ் கம்ஸ் டு an end. இந்த முடிந்தது என்ற சொல்லினுடைய முடிவுரை, இயேசுவின் சரீர பாடுகள் முடிந்தது. 2வது,
இயேசுவுக்கு எதிராக பழி வாங்குதல் முடிந்தது. இயேசு குழந்தையாக இருக்கும்போதே இந்த பழி வாங்கும் படலம் ஆரம்பித்து விட்டது. 2 வயசுக்கு குறையா உள்ள எல்லா குழந்தைகளையும் என்ன செய்தாங்க? சங்காரம் பண்ணினான் ஏரோது ராஜா. அதோடு இல்லை, விட்டு வைக்கலை. தொடர்ந்து பரிசேயர், சதிசேயர், வேதபாரகர் அவரை சுற்றியே இருந்தாங்க. எதுக்காக? எதில் அவரை குற்றப்படுத்தலாம் என்று சொல்லி அவர் சுற்றி கொண்டே இருந்தார்கள். இயேசுக்கு எதிராக பழி வாங்குதல் முடிந்தது. 3வது, இயேசுவை குறித்ததான பிதாவின் நோக்கம் முடிந்தது. பிதாவினுடைய நோக்கம் இயேசுவின் மூலமாக நிறைவேறிற்று. 4வது, இயேசுவில் மண்ணுலக பணி நிறைவுற்றது. 5வது, மனிதர்களின் ஊழியம் துவங்கியது. எல்லாமே முடிஞ்சு போகலை. அதுக்கப்புறம்தான் மகிமையான ஊழியம், இயேசுவினுடைய ஊழியம் துவங்கியது. சவுலை ஆண்டவர் எப்படி மாற்றினார்? பவுலாக மாறிவிட்டார். அவர் ஃபஸ்ட் தீர்க்கதரிசி, முதல் அப்போஸ்தலர். ஹீ இஸ் த ஃபஸ்ட் அம்பாசிடர். எல்லா கிராமங்களுக்கும் எல்லா தேசங்களுக்கும் அவர் சென்று இயேசுவை குறித்து பிரசங்கம் செய்தார். எல்லா சீடர்களும் எல்லா திசையிலும் சென்று நற்செய்தியை அறிவித்தார்கள். மனிதர்களின் ஊழியம் துவங்கியது. நம்முடைய திருச்சபையில் கூட ஊழியம் நடக்கு. ஒவ்வொரு மாதமும் எந்த ஞாயிற்றுக்கிழமை போகிறீங்க? 2 இல்லை, 3வது ஞாயிற்றுக்கிழமை கிராம ஊழியத்துக்கு நம்ம போகிறோம். இந்த பணி துவங்கியிருக்கு. தனித்தாள் ஊழியம் இன்னும் பட்டணங்களில் இருந்து கிராம மக்களுக்கு நற்செய்தியை அறிவிக்க முடியாத ஊழியங்கள். அநேக ஊழியக்காரர்கள் டிவி மூலமாக, ரேடியோ மூலமாக நற்செய்தியை அறிவித்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த மனிதர்களின் ஊழியம் துவங்கி இருக்கிறது. இதுக்கு முன்னால் இப்படிலாம் இல்லை. அன்புக்குரியவர்களே, முடிந்தது என்ற சொல் வெற்றியின் சொல், மகிமையான சொல். இந்த கேட்ட இந்த சத்தியங்களுக்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வோம், நம்மை ஒப்பு கொடுப்போம், அதிலே நாமும் கலந்து கொள்வோம். தலைகளை தாழ்ச்சி சோமில்லாமா? அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். முடிந்தது என்ற சொல் ஒரு வெற்றியின் சொல். மனிதர்களின் ஊழியத்தை துவக்கும்படியான ஒரு சொல். மனிதனுக்கு மறுவாழ்வு கொடுக்கும் ஒரு சொல். ரட்சிப்பை தரும் சொல் என்று இந்த காலத்திலே, இந்த நேரத்திலே நாங்கள் கற்றுக்கொண்டோம். சுவாமி, எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன தேவன், ஆண்டவரே, எங்களுக்கு அந்த இளைப்பாறுதலை, சமாதானத்தை, ரட்சிப்பை தரும்படியாக உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். குற்றம் செய்தவர்கள் குற்ற உணர்வோடு, குற்ற இருதயத்தோடு, பாவம் செய்தவர்கள் பாவத்தோடு பரலோக ராஜ்யத்திலே சேர முடியாது, தள்ளப்படுவார்கள், அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்கள். ஆனால் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு, அவர் நமக்காக நம்முடைய பாடுகளையும் துக்கங்களையும் சாபங்களையும் சிலுவையிலே சுமந்தார், சிலுவையிலே அடிக்கப்பட்டார், இரத்தம் சிந்தினார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசித்து நம்முடைய வாழ்வை ஒப்பு கொடுப்போமானால் நாம் நித்திய வாழ்வை பெறுவோம், ஆசீர்வாதங்களை பெறுவோம், அற்புதங்களை பெறுவோம் என்று அறிந்திருக்கிறோம். சுவாமி, அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் வாழ்வை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பேற்பட்ட அனுபவத்தை நீர் எங்களுக்கு தரப்போகிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த என் தேவனுக்கும், ஒழுங்குபடுத்தி கொடுத்த 1000 அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.